இலவசம் கொடுத்தாங்க. இலவசம் கொடுக்கறது, இது கொடுக்கறதுங்கிறது ஒரு தரமான பேருந்து இருக்கா? இலவசமா நீங்க பேருந்துல பயணிக்கலாங்கிறீங்க, அது பேருந்தா? அதுல நீங்களும் உங்க குடும்பமும் போவீங்களா? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பேருந்தா அது? நீங்க பாக்குறது இல்லையா? பாதி பக்கம் பேந்துக்கிட்டு போறது, முன்னாடி இது இல்லாம இங்க இல்லாம போய்கிட்டு இருக்கும்போதே பேருந்து, இதெல்லாம் பாக்குறீங்களா? அது பேருந்தா? அது காயலாங்கடையில் இருக்க பழைய இரும்பாது. யாரு கேட்டது உங்களுக்கு நீங்க இலவச பேருந்து கொடுங்கன்னு? யாரு கேட்டது? யாரு கேட்டது? இலவச பேருந்துல போறதுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்கன்னு பாத்தீங்கல்ல? மகளிர்லாம் சொல்லலையா? ஓசியில் தானே வர, நின்று வாருன்னு சொன்னதெல்லாம் கேட்டது இல்லையா? அப்புறம் இதெல்லாம் ஒரு நலத்திட்டம்னு சொல்ல வரீங்களா? வீடு ஏற்கனவே அம்மா வந்தா அம்மா வீடு, ஐயா வந்தா ஐயா வீடுன்னு கட்டி கொடுத்துட்டு தான் இருந்தீங்க. அந்த வீட்டில் நீங்க குடியிருப்பீங்களா? இல்ல உங்க பிள்ளைகள் யாராவது இருப்பாங்களா? அது வீடா கோழிக்கூடா? கொஞ்சம் பெரிய கோழிக்கூடு, அவ்வளவுதானே. புதுசா ஏதாவது சொல்ல சொல்லுங்க, ஆக்கப்பூர்வமா ஏதாவது சொல்ல சொல்லுங்க. இலவச பேருந்துல தரமான பேருந்து வருது, நானே கட்டணம் எடுத்துக்கிட்டு பயணிக்கிற வசதி எனக்கு தர சொல்லுங்க. 1000 ரூபாயில 2000 கூட இல்ல, மாசம் 20,000 ஈட்டிக் கொள்ளக்கூடிய வேலை வாய்ப்பை என் தாய்மார்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. பண்டிகை நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்ல வாழ்த்து சொல்றாரு. ஆனா தமிழர்களுக்கு எதுவுமே பண்ணாம இருக்கிற தொடர்ச்சியா விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு. இது வார்த்தை, தமிழ்ல வார்த்தை சொல்றதுனா, இப்ப நம்ம முதல்வர் கூட அந்த மாநிலங்கள போனா ஹிந்தியில ஒரு வணக்கம் சொல்றது, தெலுங்கு ஆந்திராவுக்கு போனா தெலுங்குல சொல்றது, அந்த மக்களின் மொழியில ஒரு வணக்கம் நன்றி எல்லாம் சொல்லி கத்துக்கிறதா? இந்திரா காந்தி எல்லாரும் பேசுறதானே தம்பி, எல்லாரும் பேசுறதா. அம்மையார் இந்திரா காந்தி வரும்போதோ, ஐயா ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி வரும்போதெல்லாம் இதை பேசுறதான். அதனாலே நமக்கு நல்லது நடந்துரும் இருக்குமா? கோழிக்கு இற போடும்போது கோழி மொழியில தான் பேசிங்க, பக் 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 பக்னு. நம்ம ஆள் அது இறதிங்க வரும், அடுத்த அரை மணி நேரத்தில் குழம்பு சட்டியில் கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அது மாதிரி நம்ம மொழியில பேசுறதெல்லாம் நம்ம ஆளு, நமக்கான ஆளுன்னு நம்ம நினைக்கிறது தவறு. அது ஐயாவுடைய நம்பிக்கை, அவருடைய முடிவு. அதுல என்ன சொல்றது? இப்ப நான் யாரோட கூட்டணி வைக்கிறேனோ அந்த கூட்டணி கட்சி தோத்து போகும்னு சொல்ல முடியுமா? ஒரு தலைவர் ஜெயிக்கும் தான் சொல்லணும். அப்பதான் அவரை நம்பி நிற்கிற தொண்டர்கள் உற்சாகம் அடைவாங்க. ஒரு தலைவன் அப்பதான் அப்படிதானே சொல்லணும். அதான் அவருடைய கருத்தை, அதை நம்ம ஏற்கிறேன், நான் ஏற்கிறேன். இதை போய் பேசிட்டு கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கோரிக்கை இந்த சட்டமன்ற தேர்தலில் மிக அதிகமா பேசப்பட்டு வருது. யாரு ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொல்றது? இல்ல, ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொல்றது யாரு? காங்கிரஸ் கேட்கிறாங்க. திமுக அலைன்ஸ்ல இருக்கிறாங்க. அதிகமா பேசப்படுது. எப்படி அது தெரியல. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னா உங்க கொடுக்கறதும் கொடுக்காதும் அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சி தலைமைகள் எடுக்க வேண்டிய முடிவு. அதில் நம்ம போய் கருத்து சொல்ல முடியாதுல்ல. இன்னைக்கு டெல்லியில மீட்டிங் போகுது சார். அதான் இந்த தேர்தல் எப்படி இருக்கும் நீங்க கணிக்கிறீங்க சார்? ஏன்னா உங்களுடைய நிலைப்பாடு ஆட்சி முறையில் மாற்றம் வேண்டும் நீங்க சொல்றீங்க. நான் சொல்றதுன்னு இல்ல, உங்களுக்கு அது ஏற்புடையதா இருக்கா இல்லையான்னு. ஏன்னா இங்க ஆள் மாறுது, ஆட்சி மாறுது, ஆனா எந்த இதுவுமே மாறல, அப்படியே இருக்கு. இங்கேயும் ஊழல் இருக்கு, இங்கேயும் ஊழல் இருக்கு, கமிஷன் இங்கேயும் கமிஷன், இங்கேயும் சாராய கடை இருக்கு, இங்கேயும் சாராய கடை, இங்கேயும் மின் தட்டுப்பாடு, இங்கேயும் தட்டுப்பாடு, சரியில்லாத சாலை, இங்கே உங்களுக்கு புரியுது, சரியான போக்குவரத்து இல்லை, இங்கேயும் கல்வி தரம் உயர்த்தப்படலை, மருத்துவ தரம் உயர்த்தப்படலை. யாருக்கு விட முடியலன்னா தனியார் மருத்துவமனைக்கு போவாங்க, யார் பிள்ளைகளையும் தனியார் பள்ளியில் தான் படிக்கும். ஏன்னா தரம் உயர்த்தப்படலை. அப்ப இதுல எந்த மாறுதலும் வரல. ஆட்சி முறையில மாறணும் தம்பி. இப்ப நீங்க ஊழல் செஞ்சிட்டீங்க, லஞ்சம் பெற்றுட்டீங்கன்னா பணியிட மாற்றம், பணியிட நீக்கம் இல்ல, பணி நீக்கம். அப்பதான் அது கட்டுக்குள்ள வரும், அப்பதான் சரியா வரும். அப்ப நான் என்ன நினைக்கிறேன், கல்வி மருத்துவம் இதையெல்லாம் தரமா கொடுத்துட்டேன் என் நாட்டு குடிகளுக்குன்னா உங்களுக்கு செலவு மிச்சமாயிருது. நீங்க ஒரு காவல்துறை அதிகாரி, உங்க பிள்ளைய நான் நல்லா படிக்க வச்சிடறேன், அது நாட்டின் செல்வம் இல்ல, வீட்டின் செல்வம் இல்ல, நாட்டின் செல்வம்னு படிக்க வச்சிடறேன். உங்கள் தாய்க்கு முடியல, அவள் வீட்டின் தாய் இல்ல, நாட்டின் தாய், தேசத்தின் தாய்னு நான் மருத்துவம் பார்த்துறேன். ₹1 1 கோடி வேற நான் வைத்தியம் பார்க்கிறேன். அப்ப அந்த செலவு தரமான மருத்துவத்தை கொடுத்துறேன். அப்ப உங்களுக்கு செலவு மிச்சம். அப்ப நீ 26 சம்பளம் வாங்கினீங்கன்னா மேல உங்களுக்கு வருவாய்க்கு அதிகமா கைவிட்டு பெற வேண்டிய தேவையில்லாம போயிருது. அதுக்கு மேல பெற்றால் உனக்கு கடும் தண்டனை தான் அது கொடுக்கணும். அப்படி ஒரு நிர்வாகம் இல்லை இங்க. அப்ப ஆட்சியின் முறை மாறணும். இப்ப பணி நியமனமா பணம் கொடுக்கணும், பணியிட மாற்றமா பணம் கொடுக்கணும், பணி உயர்வா பணம் கொடுக்கணும். அப்படின்னா எப்படி இது எப்படி சொல்லுது?
இது ஜனநாயகம் இல்ல, கேடுகட்ட பணநாயகம். அதுதான் அதை மாத்தணுங்கிறேன். ஜனநாயகம் இன்னும் எதிர்பார்ப்பிலே இருக்கு. யாருடைய அது தெரியல. ஒரு படத்துக்கு இவ்வளவு கால நீட்டிப்பு தேவையில்லைங்கிறதா என்னுடைய கருத்து. அதாவது இப்ப அண்ணன் செல்வமணி எடுத்த குற்றப்பத்திரிகை கூட முடக்கப்பட்டுச்சு. அது முன்னாள் பிரதமர் ஐயா ராஜீவுடைய கொலையை பற்றி வந்ததுன்ட்டு இது பண்ணாங்க. அது அப்புறம் மறுபடியும் அதை பல நீக்கத்தை செஞ்சு மறுபடியும் ரொம்ப தாமதமாக வந்துச்சு. இப்போ நான் நடித்த ஒரு என் தம்பி சண்முக இயக்குன அடங்காதை கூட பல 500 இடத்துல நீக்கியிருக்காங்க, ஒலியை அல்லது காட்சியை. இப்போ அது மாதிரி எந்தெந்த காட்சிகள் பிரச்சனைக்குரியதுன்னு நினைக்கிறாங்களோ அதை நீக்கிட்டு வெளியிட அனுமதிக்கிறது தான் சரியான ஜனநாயகமாக இருக்கும். அதுக்கு இவ்வளோ தூரம் இழுக்க வேண்டியது என்னன்னு தெரியல. அப்போ அது எப்படிப்பட்ட கருத்து சுதந்திரமுள்ள நாட்டில் நம்ம வாழ்கிறோம்னு யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. நான் என்ன சொல்றது? சரி, ஐயாவுடைய கனவு நிறைவேற நம்ம வாழ்த்துவோம். வேற பலமுறை கேட்டதுதான், நாங்கள் தனியாக தான் நிற்கும். இந்த முறையும் அதே கேள்வி. இப்ப தனியா நிக்கல, கூட்டமா இருக்கிறாங்க. தேர்தலில் அண்ணன் தனியா தான் போட்டிடுறேன். இப்ப பிப்ரவரி 21 மாநாட்டில் எல்லாரும் அறிவிக்கிறேனே, தனியா தான் போட்டிடுவேன். இப்ப நீங்க சொல்லுங்க, அண்ணன் யாரோட கூட்டணி வைக்கலாம் சார்? ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஜெயிக்கிறவங்க கூடனா அண்ணன் ஜெயிக்கிறவங்க கூட என் கூட வந்துவா. ஜெயிக்கிறன்னா சரியானதை செய்யணும், எளிதானதை செய்யக்கூடாது. ஜெயிக்கிறவன்னா எதுக்கு அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லு. 1000 2000 கொடுக்கவா? எதுக்கு ஜெயிக்கணும்னு சொல்லு. அந்த கட்சிகளோட சேர முடியும்னு வாய்ப்பு இருந்தா நான் தனியா கட்சி ஆரம்பிக்க வேண்டியது இல்லையே. இப்ப கூட சொன்னல, அந்த வீடே நல்லா தான் இருக்குன்னா தனியா வீடு வேண்டியது இல்லையே, அங்கே இருக்கலாமே. அப்ப தனியா நான் ஒரு கட்சியை வச்சிருக்கேன்னா என்னுடைய கொள்கை, என் நிலைப்பாடு வேற, தனித்து. அதனால என் பாதை வேற. என் பாதை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகுது என் மக்களை. அது பன்னெடுங்காலமா நரகத்துல வச்சு அழுத்துது என் மக்களை. அதனால அங்க நான் போக முடியாது. வராம எப்படி இருக்கும் தம்பி? இது எப்படி இருக்கும்? 1 விழுக்காடு 2 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கவங்களுக்கு இவ்வளவு வாய்ப்புகளும் சீட்டும் நோட்டும் பேரம் பேசப்படும் போது எனக்கு பேசியிருக்க மாட்டாங்கன்னு எப்படி நம்புறீங்க? நான் அதை விரும்பல, அதை செய்ய மாட்டேன், அந்த தவறை செய்ய மாட்டேன். படிப்பறிவிலும் மேலானது பட்டறிவுங்கிற நோக்கத்தை கொண்டவன், நான் கொள்கையை கொண்டவன். என் முன்னவர்கள் பட்டதுல இருந்து நான் இப்ப குறிப்பா ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு 10.5 விழுக்காடு வாக்கு இருந்துச்சு தனியா நிற்கும் போது. இன்னைக்கு என்ன வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? காரணம் இங்க கூட்டணி வச்சதுனால குறையுது. நம்பிக்கை இழக்கிறோம், தனித்துவத்தை இழக்கிறோம். அதை நான் இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது வெறும் தேர்தல் அறிக்கை தானே, புதுசா ஒண்ணும் இல்லையே. இந்த 1000 ரூபாய் கொடுத்ததுல கூட 1000 கொடுக்கறதுங்கிற ஒரு அறிக்கை இல்லை. அது ஒரு அறிவிப்பு. ஆனால் அண்ணன் தேர்தல் அறிக்கை கொடுக்கல, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இல்ல. ஆட்சி எப்படி நடக்கும், எப்படி நடத்தணும்னு ஒரு எப்படி சொல்றது, பைபிள் பகவத்கீதை குர்ஆன் மாதிரி ஒரு அப்படி கொடுக்குறேன். அது ஒரு இது ஒரு இது மாதிரி கொடுக்குறேன். நான் இல்லைனாலும் நீங்க ஆட்சி செய்யலாம். படிச்சு அண்ணன் சொல்லிருக்கிறது சரியா தானே இருக்குது, இதை வச்சு ஆட்சி செய்யலாமே. கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வுங்கிறார். இலவசத்தை ஒழிப்போம். கையேந்தும் போது தன்மானத்தை இழக்கிறான். தமிழ் பேரினம் அவமதிக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். இந்த இலவசம் வளர்ச்சி திட்டம் இல்ல, கவர்ச்சி திட்டம், வீழ்ச்சி திட்டம்ங்கிறேன். வளர்ச்சி திட்டம் இல்லைங்கிறேன். இலவசத்தால எந்த வளர்ச்சியும் காண முடியாது. இலவசத்துல இழக்கிற பணத்தை எங்கிருந்து ஈட்டுறாயின்னு கேட்டா பதில் ஒன்றை இருக்காது. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையில் இல்லாம மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். அதுதான் கனவா இருக்க முடியும். அதுக்கான வழியை நான் சொல்றேன். அப்ப நீ அதுபடி ஆட்சி செய்யலாம். அதுதான் நான் கொடுக்க போறேன். 16ல் கொடுத்தேன், 21ல் கொடுத்தேன், இப்ப 26ல் கொடுப்பேன். புத்தகமாகவும் கொடுப்பேன், இந்த மாதிரி காணொலி ஆவணமாகவும் போட்டு காட்டுவேன். என் ஆட்சியில பேருந்து எப்படி இருக்கு, என் ஆட்சியில பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு, என் ஆட்சியில சாலை எப்படி இருக்கு, என் ஆட்சியில மின் உற்பத்தி விநியோகம் பகிர்ந்தளிப்பு எப்படி இருக்கு. அதை ஏன்னா நான் சொல்லும் போது உங்களுக்கு கற்பனைக்குள்ள ஓடலைன்னா நான் போட்டு காட்டுறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க, இன்னும் 1 மாசம் தானே.